ஒன்று நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீது தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டான். பெலிஸ்தர் வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார்கள். அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடிப்போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டன. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீர் அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் தொடங்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த வேலையிலும் கர்த்தராகி எங்கள் ஆண்டவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிற உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் நீர் எங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம், பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் விதைக்கப்படட்டும், அவைகள் 100க்கு 100 பலன் கொடுக்கட்டும். நீர் விரும்புகிற காரியங்கள் எங்களுக்குள் வாய்க்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பேசுவீராக, பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியில் நாம் வாசித்த வசனங்கள், தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தப்பட்ட அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த காலகட்டத்தில் நடக்கிறதான சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் இப்போ அந்த ராஜ மகுடம் சூட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்ற விஷயம் பெலிஸ்தியர்களுக்கு தெரிய வருகிறது. பெலிஸ்தியர்கள் அதை கேள்விப்பட்ட பொழுது தாவீதை தேடும்படி அவர்கள் வந்தார்கள். ஏன் தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது பெலிஸ்தியர்கள் அதை கேள்விப்பட்டு இப்பொழுது என்ன செய்கிறாங்க, தாவீதை தேடி வருகிறார்கள். தாவீதை தேடி பூங்கொத்து கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இவங்க ஆக்சுவலாக ஒரு கோபத்தோடு கூட வருகிறார்கள். தாவீது இவங்க வந்தாங்கன்னு கேள்விப்பட்டுட்டு சண்டைக்கு புறப்படுறார். இப்போ காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, தாவீது சவுலுக்கு பயந்து, அதாவது தாவீது சவுல் ராஜா உயிரோடு கூட இருக்கும் பொழுதே, சவுல் ராஜா இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதாவது அவர் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆனாலும் இந்த சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமும், சவுல் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களில் சிலவற்றை அசட்டை பண்ணி கீழ்ப்படியாமல் போகிறது நிமித்தம் கர்த்தர் சவுலை ராஜாவாக இல்லாதபடி தள்ளிவிடுகிறார். அப்போது இந்த சவுலை ராஜாவாக்குனதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அதே நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியும் துக்கத்தோடு அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு சாமுவேலை பார்த்து, நான் தள்ளிவிட்ட சவுலுக்காக எவ்வளோ நாள் துக்கப்பட்டு இருக்க போகிற, நீ போய் என்ன செய்ய, ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ உன் தைல கொம்பியை நிரப்பி கொண்டு போய் அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியை சவுல் ராஜா உயிரோடு இருக்கும்போதே அனுப்புகிறார். இது சாமுவேலுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும், தாவீதுக்கும் தெரியும், இன்னும் சில ஜனங்களுக்கும் இந்த காரியங்கள் தெரியும். அப்படி இருந்த பொழுது
தாவீது உயிரோடு மன்னிக்கணும், சவுல் உயிரோடு இருக்கும்போதே தாவீது பல யுத்தங்களை அந்த இஸ்ரவேலுக்காக நடத்துகிறார். அதில் இந்த கோலியாத்தை வீழ்த்தினதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்படி தாவீது ஒரு நல்ல யுத்த வீரனாக இஸ்ரவேலை ரட்சிக்கிறவனாக காணப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலை விட அதிகமாக தாவீதை மகிமைப்படுத்துகிறார்கள், சவுலை விட அதிகமாக தாவீதுக்கு புகழ் செலுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சவுல் பொறாமை கொண்டு, சவுல் இந்த தாவீதின் மீது கோபம் கொண்டு தாவீதை கொலை செய்யும்படி முயற்சிக்கிறார். அவர் ஈட்டி எறிகிறாரு, அது மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் சவுல் தாவீதை கொலை செய்ய முயற்சிப்பதை நன்றாக புரிந்து கொண்ட தாவீது என்ன செய்கிறார்னா, இதுக்கு மேலே நான் இந்த தேசத்துக்குள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மலைகளிலும் கெபிகளிலும் புற தேசங்களிலும் அவர் கடந்து செல்கிறார். அப்படி போகும்போதெல்லாம் சில நேரங்களில் சவுல் துரத்தி வந்தபோதும் கர்த்தர் தாவீதை காத்தார். ஆனாலும் தாவீது ஒரு லெவலுக்கு மேலே இதுக்கு மேலே இந்த ஆள் கையிலே மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்னா, பெலிஸ்தியருடைய தேசத்துக்குள் தஞ்சம் புகுகிறார். ஏன்னா அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஒருவேளை இந்த சவுல் இந்த பெலிஸ்தியருக்கு தான்டா பயப்படுவான், இந்த சவுல் இந்த சத்துருக்களாகிய பெலிஸ்தியருக்கு தான் பயப்படுவான்னு நினைச்சானோ என்னமோ தெரியல. ஆனால் இந்த தாவீது பெலிஸ்தியருடைய தேசத்துக்குள் போய் அங்கே தங்கி இருக்கிறார். அங்கே இருக்கிற பிரபுக்களுடைய ஒரு அடைக்கலத்தில் தாவீது சில காலம் பெலிஸ்திய தேசத்தில் தங்கியிருக்கிறார். பெலிஸ்தியர்கள் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு சென்றார்களோ அங்கெல்லாம் தாவீது பெலிஸ்தியர்களுக்காக யுத்தம் செய்யும்படி கூட புறப்பட்டு சென்றார். அப்படி ஒரு காலத்தில் இவர்கள் இருந்த பொழுது பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த பொழுதே தாவீது பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்படுவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்களேன். பெலிஸ்தியர் தங்கள் சேனையெல்லாம் கூடி வர செய்தார்கள், இஸ்ரவேலர் இங்கே துறவண்டையில் நிற்கிறார்கள். பெலிஸ்தியரின் அதிபதிகள் அவங்கெல்லாம் புறப்பட்டு யுத்தத்துக்கு போகிறார்கள். தாவீதும் புறப்பட்டு போறார். தாவீது யார் கூட போகிறார்? யாருக்கு விரோதமாக போகிறார்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக. அதாவது தாவீது ஒருவேளை சவுல் நம்மளை கொன்றுவான்னு சொல்லி ரொம்ப பயந்து அல்லது தன்னை காப்பாற்றி கொள்ளும்படி, ஏன்னா இவன் சவுலை கொல்லவும் முடியாது. தாவீதோட பிரச்சனை என்னன்னா, தனக்கு விரோதமாக சவுல் வருகிறார் என்று சவுலை கொல்லவும் முடியாது. இவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், இவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜா, இவர் மேலே நான் என்ன செய்ய மாட்டேன், கை போட மாட்டேன் என்று சொல்லி தெளிவாக தம்முடைய சிந்தையில் சவுலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதையோ அல்லது சவுலுக்கு விரோதமாக அவரை கொலை செய்வதையோ இவர் செய்ய முடியாதபடி அவர் சிந்தையில் அவர் நிறுத்திவிட்டார். ஆகவே சவுலை கொல்ல முடியாது, ஆனால் சவுல்கிட்ட இருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். என்ன செய்யறது அப்படின்னு யோசித்து பெலிஸ்தியருடைய தேசத்துக்குள்ளே போய் கிட்டத்தட்ட அவங்களில் ஒரு ஆளை போலவே தாவீது வாழ்கிறார். அவங்க யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் தாவீது போகிறார். இப்போ கடைசியாக என்ன சொல்லணும்னா, பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்படும் போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக தாவீது பெலிஸ்தியரோடு சேர்ந்து யுத்தத்துக்கு வருகிறான். அப்போ வரும்போது அந்த யுத்தத்தில் தாவீதோடு இருந்த அந்த பெலிஸ்திய பிரபு சொல்கிறான், நீ வா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உன்னை நம்புகிறேன், நீ இஸ்ரவேலேருந்து வந்தவனாக இருந்தாலும் நீ என்னுடைய ஒரு ஆளா நீ இருப்பன்னு நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் என் கூட இருக்கிற மற்ற பெலிஸ்திய பிரபுக்கள் உன்னை நம்பவில்லை, அதனால் நீ கோச்சிக்காத, நீ என்ன செஞ்சிரு, உன் வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லி தாவீதை அந்த பிரபு அனுப்பிச்சு வைக்கிறார். இப்போ என்னன்னா, இந்த பெலிஸ்தியர்கள் தாவீது தங்களோடு யுத்தம் செய்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வான் அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷனாக தாவீது பெலிஸ்திய தேசத்தில் இருந்தான். ஆமேன். இப்போ இதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் கர்த்தர் அதே பெலிஸ்தியரோடு நடந்த யுத்தத்தில் கர்த்தர் சவுலெல்லாம் விட்டுட்டார். சவுலுடைய குமாரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சவுல் இதை கேள்விப்பட்டுட்டு அவனே தன்னுடைய ஆயுதத்தை கீழே சொருவி அதில் விழுந்து செத்துட்டான். இப்போ பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை ஜெயித்து விடுகிறார்கள். சவுலும் அவன் குமாரனும் மரித்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் தாவீது என்ன செய்யப்படுறாரு, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தப்படுகிறார். இப்போ இதுக்கு நடுவில் ரொம்ப பெரிய கால மாற்றங்கள் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. தாவீது பெலிஸ்திய தேசத்தில் இருந்தார், சண்டைக்கு புறப்பட்டார், இவங்க திரும்பி ஆரம்பித்தாங்க. சில வருஷங்களுக்குள் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தாவீது உயர்த்தப்பட்டு விட்டார். இப்போ இந்த விஷயம் பெலிஸ்தியர்களுக்கு காதுக்கு வரும்போது, இவன்
நம்ம கூட இருந்த தாவீது இப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகி விட்டாராமே அப்படின்ற விஷயம் இந்த பெலிஸ்தருடைய காதுகளுக்கு வந்த பொழுது பெலிஸ்தர்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது. என்னன்னா, இவன் நம்மில் ஒருவரை போல இருந்தான், நாம் அவங்கள யுத்தம் செய்ய புறப்படும் போது இவன் நம்ம கூட வந்து யுத்தம் செய்ய வரேன்னு வந்தான். ஆனால் இன்றைக்கி என்னடான்னா திடீர்னு இவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜான்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை இவன் உண்மையாகவே நம்ம கூட வந்தானா, இல்லை நமக்குள்ளே வந்து ஏதாவது உளவு வேலை பார்க்க வந்தானா, இல்லை நம்ம தேசத்தை ஏதாவது கன்னிங்காக ஏதாவது செய்கிறதுக்காக வந்தாங்களான்னு சொல்லிட்டு இந்த பெலிஸ்தியருக்கு தாவீது மீது ஒரு கோபம் வருகிறது. அதனால் இந்த பெலிஸ்தியர்கள் தாவீதை கண்டுபிடிக்கும்படி, இப்போ பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறதுக்கு வரல, தாவீதை கண்டுபிடிச்சி சண்டை போகிறதுக்கு வரான். ஏயா எங்களோட இருந்துட்டு எங்கள் மாதிரியே இருந்துட்டு எங்களோட சேர்ந்து அவனை அடிக்க வரேன்னு சொல்லிட்டு இப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கு நீ ராஜாவாக இருக்கிறீர, உங்கள் கதை என்ன சொல்லும் அப்படின்னு ஒரு சண்டை போட்டு அவனை தாக்குவதற்காக அல்லது அவனை அழிப்பதற்காக இப்போ பெலிஸ்தியர்கள் கூட்டம் கூடி புறப்பட்டு தாவீதை கண்டுபிடிக்கும்படி வருகிறார்கள். அதைத்தான் நம்ம வந்து 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ இப்படி இவங்க யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. இப்படி யுத்தத்துக்கு வரும்போது தாவீது பெலிஸ்திய தேசத்தில் இருந்த பொழுது அவனுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடும். தன் உயிரை காப்பாற்றி கொள்ளும்படி ஒரு அடைக்கலமாக வந்த ஒரு ஆள் தான் தாவீது பெலிஸ்திய தேசத்துக்குள்ளே. இப்போ அப்படி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அந்த நாட்களில். தாவீது ஏதோ ஒரு சாதாரண ஒரு யுத்த வீரன், அவ்வளோதான், ஒரு நல்ல யுத்த வீரன், ஒரு சின்ன படைக்கு தலைவனாக இருக்கிறார். அவங்க கூட சில ஆட்களை சேர்த்து கொண்டு ஒரு யுத்த சின்ன சேனையாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி தான் இருந்தார் தாவீது பெலிஸ்திய தேசத்துக்குள்ளே. அந்த தாவீது தான் பெலிஸ்தியர்களுக்கு தெரியும். இப்போது தாவீதுடைய இன்றையுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தாவீது யூத கோத்திரத்துக்கு எபிரோனில் 7 வருஷம் ராஜாவாக இருந்தார். 7 வருஷம் 8 வருஷம் ராஜாவாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போது எபூசு பட்டணமாகிய எருசலேமுக்கு வந்து இப்போது சமஸ்த இஸ்ரவேலுக்கு, முதல்ல வந்து யூதருக்கு மட்டும்தான் ராஜா, இப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா, 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாக தாவீது உயர்த்தப்பட்டிருக்கிறார். இப்போ அதோடு கூட தாவீதுடைய நிலை என்னவென்று கேட்டால், இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த எல்லா பராக்கிரமசாலிகளும் எல்லா யுத்த வீரர்களும் பலம் படைத்தவர்களும் தாவீதோடு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். தாவீது உயிருக்கு பயந்து ஓடின நாட்களில் அவன் ரொம்ப உத்தமமாக நடந்துப்பான். கூட இருந்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சவுல் இந்த இருக்கிறாரு, கர்த்தர் சவுலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார், இப்போ ஒரே போடு சவுலை போட்டு கொன்னுட்டீங்கன்னா இன்றைக்கு சவுல் மரித்தால் நாளைக்கு நீர் இஸ்ரவேலுக்கு ராஜா, அது எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் உம்முடைய சத்ருவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார், போட்டு தள்ளுங்க அப்படின்றான் எல்லாரும். ஆனால் தாவீது அப்படியே அமைதியாக தன்னுடைய இருதயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு விரோதமாக கை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அபிஷேகம் பண்ண ராஜா மேலே நான் என்ன செய்ய மாட்டேன், கை போட மாட்டேன். இப்போது இந்த அளவுக்கு தாவீது வந்து தன் உயிர் போகிற சூழ்நிலையிலும் தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷனாகிய சவுலுக்கு விரோதமாக நான் கை போட மாட்டேன், அவரை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி ரொம்ப உத்தமமாக தாவீது நடந்து கொள்கிறார். இந்த உத்தமம் எல்லாருக்கும் தெரியும், தாவீதோடு இருந்தவர்களுக்கும் தெரியும், சவுலோடு இருந்தவர்களுக்கும் தெரியும். அதனால் என்ன ஒரு பெரிய விசேஷமானா, இந்த உத்தமம், இந்த உண்மை, இவனுடைய அந்த கேரக்டர் சவுல் மரித்த உடனே இஸ்ரவேல் தேசம் முழுவதும் இருந்த சகல பலசாலிகளும், சவுலோடு இருந்தவனும் வந்துட்டான், ஒரு சிலர் எக்ஸெப்ஷன், என்ன தாவீதோடு இருந்தவனும் வந்துட்டான், பொதுவாக இருந்தவனும் வந்துட்டான், எல்லாரும் வந்து தாவீதுடைய சேனையில் சேர்ந்து கொள்கிறார்கள். நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் இந்த 14ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக சில அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், எந்தெந்த கோத்திரத்தில் எந்தெந்த பராக்கிரமசாலிகள், எந்தெந்த படை வீரர்கள், எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தாவீதுடைய சேனையில் வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்பது தெரியும். கடைசியில் தாவீதை குறித்து வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். இப்போ தாவீது ராஜாவானார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தாவீது ராஜாவாயிட்டாரு, இப்போ தான் ராஜாவாக இருக்கிறாரு, ஏதோ கொஞ்சம் பேர் அவருடைய சேனையில் இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை. தாவீது ராஜாவான தருணத்தில் எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிறான். படை வீரர்கள், யுத்த வீரர்கள், தலைவர்கள், அதிபதிகள், பராக்கிரமசாலிகள்,
நல்ல திடமான ஆட்கள். அப்படி பல ஆட்கள் வந்து தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். இப்போ தாவீதுடைய சேனை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு தாவீது ராஜாவாயிட்டாரு, ஒரு சேனை இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு இல்லாதபடிக்கு, அந்த நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்ய மனுஷர்களை கர்த்தர் அவனோடு கூட வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறார். தாவீதுடைய யுத்த சேனை எப்படி இருக்குதுன்னா, ஏதோ ஒரு புதுசாக ஒருத்தன் ராஜாவான ஒரு தேசத்துடைய சேனையை போல இல்லாமல், இல்லை ஏதோ ஒரு தேசத்துடைய யுத்த சேனையை போல இல்லாமல், அது தேவ சேனையை போல பலம் வாய்ந்ததாக, மிக பெரியதாக தாவீதுடைய யுத்த சேனை இருக்கிறது. தாவீதை ராஜாவாக்கின கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருக்கிற அந்த படை பலம் எப்படி இருக்குதுன்னா, அவனை பார்த்தா ஒரு தேசத்துடைய சேனை போல இல்லையா, ஒரு ஆர்மி மாதிரி இல்லை, தேவ சேனையை போல இருக்கிறது. அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, தேவ சேனை எப்போதுமே தோற்காது. கர்த்தருடைய சேனை தோற்குமா? கர்த்தருடைய சேனை யாருக்கு முன்பாவது அது பலன் குன்றி விழுந்து கிடக்குமா? அப்படி ஒரு தேவ சேனையாக தாவீதுடைய சேனை காணப்படுகிறது. தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 12 கோத்திரங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். இப்போ இந்த பெலிஸ்தியர்கள் தாவீது ராஜாவானதை கேள்விப்பட்டு தாவீதை தேடும்படி வந்திருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் தாவீது ராஜாவானதை கேள்விப்பட்டு தாவீதை தேடி, எதுக்கு? வாழ்த்து சொல்லிட்டு போறதுக்குள்ள, தாவீதுக்கு விரோதமாக வந்திருக்கிறார்கள். இப்ப தாவீது என்ன செய்கிறார்? ராஜா, பெரிய ராஜா, தேவ சேனையை போன்ற ஒரு மிகப்பெரிய சேனையுடைய ராஜா. இப்போ இவன் தேடி வர்றான். ராஜா என்ன பண்றாருன்னா, ராஜா எந்த ஒரு யுத்தத்துக்கும் அவர் போறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்வதற்கு முன்பாக, எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுப்பதற்கு முன்பாக, வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது. தாவீது என்ன செஞ்சாரு? பெலிஸ்தியர்கள் தாவீதை தேடி வருகிறார்கள். தாவீது மகாராஜாவாக இருக்கிறார். தாவீதுடைய சேனை தேவனுடைய சேனை போல, தேவ சேனை போல பெருத்திருக்கிறது. தாவீதுக்கு உதவி செய்கிறவர்கள் ஏராளமாய் தாவீதோடு சேர்ந்திருக்கிறார்கள். இப்ப தாவீதுக்கு ஒண்ணுன்னா அத்தனை பேரும் போய் யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். தாவீது என்ன செய்யறார்னா, தேவனிடத்தில் விசாரிக்கிறவராய் காணப்பட்டார். And David inquired of the Lord. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். தாவீது, சொல்லுங்க வாய் திறந்து, கர்த்தரிடத்தில் விசாரித்தான். சார், இவர் மிகப்பெரிய ராஜா, இவருடைய சேனை மிக பலம் வாய்ந்த சேனை. வேதமே சொல்லுகிறது அது தேவ சேனையை போல பெருத்திருக்கிறது. தாவீதுக்கு உதவி செய்கிறவர்கள் சமஸ்த இஸ்ரவேலிலும் தாவீதோடு சேர்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு பலம் வாய்ந்த தாவீது! ஒருவேளை ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள், அவன் கதையை முடியிடான்னு ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து பெலிஸ்தியர்கள் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் தாவீது ராஜாவாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த யுத்தத்தை செய்வதற்கு முன்பாக, அல்லது தனக்கு விரோதமாக எழும்பி வருகிற பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக தாவீது கடந்து செல்வதற்கு முன்பாக அமர்ந்து தேவனிடத்தில் விசாரிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். டேவிட் இன்குயர்ட் ஆஃப் த லார்ட். இப்போ ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? பெலிஸ்தியர்கள் எனக்கு விரோதமாக வருகிறார்கள், அவங்கள அழித்து விடுவதற்கு என்னால் முடியும். என்னுடைய சேனை பலம் வாய்ந்ததாக இருக்கிறது, முடியும். நான் போய் அடிச்சிடுறேன், ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு தாவீது ஜெபிக்கல. இந்த ஜெபத்தை நம்ம எல்லாம் செய்வோம். எந்த ஜெபம் தெரியுமா? ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பரீட்சை வரும் பொழுது, ஒரு உடல் நல குறைவு வரும் பொழுது, ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரும் பொழுது, ஒரு கஷ்டமான எதிர்ப்புகள் வரும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த எதிர்ப்புகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், இந்த பொருளாதார வீழ்ச்சியை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், இந்த உடல்நல குறைவை நாங்கள் சந்திக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஜெபிக்கிறதுல நம்ம ஓகே. ஆனால் இப்படியெல்லாம் இருக்குது ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 1 நாளாகமத்தில் யோசபாத்துன்னு ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போ சீரியர்கள் இவர்களுக்கு விரோதமாக வரும் பொழுது சீரியருடைய படை மிக பலம் வாய்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த படைக்கு முன்பாக இவங்களால் அவன் சொல்லுவான், ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், ஆண்டவரே இவங்கெல்லாம் எங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறோம், ஆகவே எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு ஜெபம் பண்ணுவான்.
அதாவது தன்னால் முடியல, எனக்கு படைபலம் இல்லை, அவனுக்கு முன்னாடி என்னால் நிற்கக்கூட முடியாது, அந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு தெரியலன்னு தேவ சமூகத்தில் நிற்பான். இது நம்ம செய்வோம். ஆனால் இவனுக்கு படைபலம் உண்டு, எதிர்த்து வருகிற பெலிஸ்தியரை ஜெயித்து விட இவனால் முடியும். இவனுடைய சேனை தேவ சேனை போல மிக பெரியதான ஒரு சேனையாக இருக்கிறது. தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா பராக்கிரமசாலிகளும் எல்லா யுத்த வீரர்களும் அனைவரும் தாவீதின் பட்சத்தில் இருக்கிறார்கள். இது எல்லாம் இவனுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆனாலும் தாவீது யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். டேவிட் என்கொயர்ட் ஆஃப் த லார்ட். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். இப்போ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த ஒரே லைன் தான், ஒரே காரியம்தான், ஒரே லைன் தான். ஆனால் இது எவ்வளவு முக்கியமான, எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நம்மால் சமாளிக்கக்கூடாத ஒரு சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, நம்மால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களால் முடியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்படின்னு நிற்போம். ஆனால் இது எல்லாமே அவனுக்கிட்ட இருக்குது. யுத்த பலம் இருக்கிறது, யுத்தம் செய்வதற்கு பலம் வாய்ந்த சேனை இருக்கிறது. யுத்தம் என்ன, தாவீதுக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். 12 கோத்திரங்களிலும் இருந்து தாவீதுடைய சேனையில் சேர்க்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர். இதெல்லாம் நீங்கள் அந்த 1 நாளாகமம் 14க்கு முன்னாடி இருக்கிற சில அதிகாரங்களில் நீங்கள் வாசிக்க முடியும். பலசாலிகள், யுத்த வீரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு கட்டளை ராஜாவிடத்திலிருந்து வந்து பெலிஸ்தியரோடு சண்டையிடலாம் என்று சொன்னால் அதை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க, படை வீரர்கள் இருக்கிறாங்க, தளபதி இருக்கிறார், எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு. இப்போ தான் ராஜாவாக இருக்கிறாரு, ராஜா ஏதாவது சொல்லுவாரா செய்வோமான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் அந்த சேனையை போய் சண்டையிடட்டுமா, அந்த பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக நான் போகலாமா, சண்டையிடலாமா அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் சொல்றார், நீ போப்பா அப்படின்றார். இவர் போகிறார், அங்கே சண்டையிடுகிறார், ஜெயிக்கிறார். தண்ணீர் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்களை என் கையில் உடைந்து ஓட பண்ணினார்னு சாட்சி சொல்றான். சரி, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச காலத்தில், கொஞ்ச கேப்பில் இன்னொரு முறை இவர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். யாரு? பெலிஸ்தியர்கள். திரும்பவும் வருகிறார்கள். திரும்பவும் வந்தால் இப்போ ஏற்கனவே ஜெயிச்சாச்சு, ஆல்ரெடி ஒரு முறை என்ன செஞ்சாச்சு, ஜெயிச்சாச்சு. இப்போ நமக்கு கான்ஃபிடென்ஸ், ஈஸியாக ஜெயிச்சிட்டோம், இந்த முறையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஆனால் தாவீதுக்கு அது வரல. தாவீது என்ன செய்கிறான்? வசனம் சொல்லுகிறது, தாவீது மீண்டுமாக கர்த்தரிடத்தில் விசாரித்தான். இப்போ தான் சார் நீ ஜெயிச்சிருக்கிற, இப்போ தான் தாவீது ஜெயிச்சிருக்கிறார். ஜெயிச்சு கொஞ்ச காலத்தில் திரும்பி வரான். அதே படை, இன்னும் ஏற்கனவே அடி வாங்கின படை வந்திருக்குது. இப்போ ஏற்கனவே அடி வாங்கி தோற்று போன பெலிஸ்திய படை திரும்ப வந்திருக்கிறது. இப்பொழுதும் யுத்தம் செய்வதற்கு தாவீது தாமாக முடிவு செய்து யுத்த சேனையை அனுப்பாமல் தாவீது மீண்டுமாக தேவ சமூகத்தில் அவன் அமர்ந்து தேவனிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தாவே, இந்த முறை அவர்கள் வருகிறார்கள், நாங்கள் யுத்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார். கர்த்தர் சொல்றாரு, போ, ஆனால் இந்த முறை நேராக போகாத, பின்னாடி இருந்து போ அப்படின்னு கர்த்தர் ஆலோசனை சொல்கிறார். இந்த முறையும் தாவீது அந்த யுத்தத்தில் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறார். இந்த முறையும் தாவீது அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். இதில் நீங்களும் நானும் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், இந்த டயலாக் சொல்லி ஜெபம் பண்ணுவான். அதாவது வேத வசனங்களை பிடிச்சிக்கிட்டு டயலாக் சொல்லி ஜெபம் பண்ணுவான். நம்பால் ஆடு மேய்க்கிற தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினது போல தாழ்மையில் இருக்கிற என்னையும் கர்த்தர் உயர்த்த வேண்டும் அப்படின்வான். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஏன் என்னை உயர்த்த ஆண்டவரையும் ஜெபம் பண்ண முடியுதானே? அது என்ன, தாவீது ஆடு மேய்த்த தாவீதை உயர்த்தினது போல. ஆண்டவருக்கு இந்த கோர்ட்லலாம் வாதாடும் போது வக்கீல்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய கேஸில் இருந்து பாயிண்ட் எடுத்து சொல்லுவாங்க. அந்த கேஸில் அந்த நீதிபதி அப்படி தீர்ப்பு சொன்னார், அது மாதிரி நீர் எனக்கு அப்படின்வான். இது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் நம்பாலு தாவீதை உயர்த்தினது போல, எஸ்தரை உயர்த்தினது போல, தானியேலை உயர்த்தினது போல, யோசேப்பை உயர்த்தினது போல. ஏன் சரி, நான் இதெல்லாம் இருக்கட்டும், ஏன் உன்னை கர்த்தர் உயர்த்த மாட்டாரா?
ஆண்டவரே என்ன உயர்த்துன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதின்னு அது என்ன அவனை ஆசீர்வதிச்சது போல இவனை ஆசீர்வதிச்சது போல ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறீங்களோ? ஆண்டவர் மறந்துட்டாரு, யோசேப்பை உயர்த்தினதை கர்த்தர் மறந்துட்டாரு. அதனால் நீங்கள் அவனை உயர்த்தின மாதிரி என்ன உயர்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தேவனுக்கு மிக பிரியமான காரியமாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதை விட்டுலாம். ஆனால் நம்ம தாவீது விஷயத்துக்கு வருவோம். எல்லாரும் ஜெபிக்கிற ஒரு காரியம், ஆடு மேய்க்கிறவனே ராஜாவாக அவரால் உயர்த்த முடியும் என்றால் என்னையும் அவரால் உயர்த்த முடியும். சரி கவனிங்க. இப்போ இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோமே, ஆடு மேய்க்கிறவனை உயர்த்தினீர், அதை பண்ணிரு இதை பண்ணிருன்னு. அவனுக்குள்ளே காணப்பட்ட ஒரு கேரக்டர், அவனுக்குள்ளே காணப்பட்ட ஒரு விஷயம், அவன் வாழ்க்கையை படிக்கும்போது அவன்கிட்ட காணப்படுகிற ஒரு பாடம். தாவீது அநேக நேரங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எடுத்த எல்லா முடிவுகளிலும் தேவனிடத்தில் விசாரித்து தான் அவன் முடிவுகளை எடுத்தவனாக காணப்பட்டான். இப்போ பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்கிற சூழ்நிலை மாத்திரமல்ல, பல சூழ்நிலைகளில் தாவீது எடுத்த தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எடுத்த எல்லா முடிவுகளிலும், பெரும்பாலான முடிவுகளில் தாவீதால் சில இடங்களில் தப்பு பண்ணியிருக்கிறார், முடிஞ்சால் அதையும் நம்ம பார்ப்போம். ஆனால் தாவீது தன் வாழ்வில் அவன் எடுத்த பெரும்பாலான முடிவுகளில் கர்த்தரிடத்தில் விசாரித்து தான் முடிவெடுத்தான். அதாவது தனக்கு பலன் இல்லாத போதல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு 10 பேரை கூட்டிட்டு அருவாளோட வந்துட்டான், ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரேன்னு கேட்குற அந்த ஆலோசனை இல்லை. அவனை விட என்கிட்ட பலன் அதிகமாக இருக்கிறது, அவனை விட எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம், அவங்ககிட்ட இருக்கிற ஆட்களை விட என்கிட்ட இருக்கிற ஆட்கள் அதிகம், அவனை நிச்சயமாக இவன் அடித்து கொன்னுடுவான். ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் யுத்தத்துக்கு போகலாமா ஆண்டவரே? நான் யுத்தத்துக்கு போகட்டுமா? அவனை அதாவது நான் சொல்கிறேன், இது மாதிரி சில பண்புகள் தான் ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக உயர்த்துகிறதே தவிர சும்மா எல்லா ஆடு ஓட்டுற எல்லாரையும் ராஜாவாக்குறவர் இல்லை கர்த்தர். இப்போ கர்த்தர் தாவீதை ஆடு மேய்த்தவனை ராஜாவாக உயர்த்தினார்னா ஊரில் இருக்கிற எல்லா ஆடு மேய்க்கிறவனும் ராஜாவாக இருக்கணும். இஸ்ரேல் தேசத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த எல்லாரும் ராஜாவாக இருக்கணும். இல்லை, ஆடு மேய்ச்சதல்ல குவாலிட்டி. தேவனிடத்தில் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். தன் வாழ்க்கையில் எந்த முடிவெடுத்தாலும் கர்த்தரை கேட்டு முடிவெடுப்பான். தன்னை அடிப்பதற்கு சத்துருக்கள் வந்தாலும் அவர்களை அழிப்பதற்கு படையை அனுப்புவதற்கு முன்பாக தேவனிடத்தில் விசாரிப்பான். ஆண்டவரே பெலிஸ்தர்கள் வருகிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விசாரிப்பான் தாவீது. இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் படித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த காரியத்தை வாசிக்கும் போது நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், தாவீது ராஜா ஆன பிறகுதானே விசாரிச்சாரு, இப்போ ராஜா ஆயிட்டார்ல அப்படின்னா, தாவீது ராஜாவான பிறகு மாத்திரமல்ல, தாவீது ராஜாவாவதற்கு முன்பாகவும் அநேக சூழ்நிலைகளில் கர்த்தரிடத்தில் விசாரித்து 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 தான் ஒவ்வொரு முடிவும் எடுப்பார் தாவீது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் இப்போ இந்த பெலிஸ்தியர்களோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய தாவீது புறப்பட்ட பொழுது பெலிஸ்தியர்கள் தாவீதை திரும்ப அனுப்புகிறார்கள். பெலிஸ்தியர்கள் திரும்ப அனுப்புகிறார்கள். அப்பொழுது தாவீது தன்னுடைய குடும்பத்தோடு சிக்லாகு அப்படின்ற இடத்துல அவர் தங்கியிருந்தார். அந்த சிக்லாகுக்கு அவர்கள் திரும்பி வரும் பொழுது அமலேக்கர் தாவீதுடைய குடும்பத்தையும் தாவீதுடைய யுத்த மனுஷர்களுடைய குடும்பத்தையும், அவர்கள் மனைவிகளை பிள்ளைகளை ஆடு மாடுகளை எல்லாம் உயிரோடு பிடித்து கொண்டு அமலேக்கர் சென்று விட்டார்கள். இப்பொழுது தாவீது சிக்லாகுக்கு யுத்த மனுஷர்களோடு பார்க்கும் பொழுது அந்த அப்படியே எரிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை, எல்லாரும் அழுகிறார்கள். தாவீது முதற்கொண்டு எல்லா யுத்த வீரர்களும் தங்களுக்கு அழுவதற்கு பலன் இல்லாத மட்டும் அழுகிறார்கள். அழுது எல்லாம் போயிடுச்சுன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்பொழுது தாவீது 8ஆம் வசனம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். இப்போ எல்லாம் போயிடுச்சு, மனைவி மக்கள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். கூட இருக்கிறவெல்லாம் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று கற்களை எடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வசனம் சொல்லுகிறது, டேவிட் என்கொயர்ட் ஆஃப் த லார்ட். நீங்கள் அதை இங்கிலீஷ் பைபிளில் வாசி பாருங்க, அப்படி தான் இருக்கும். டேவிட் கர்த்தரிடத்தில் தாவீது விசாரித்தான், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அவர்களை பின் சென்று நான் பிடிக்கலாமா என்று தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறான். இது மாதிரி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அநேகமான முடிவுகளை எடுக்கும் போதெல்லாம்
தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்து 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 தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக முடிவுகளை எடுக்கிறாரே ஒழிய தன்னிச்சையாக தான் தோன்றியாக தனக்கு விரும்பினபடியெல்லாம் தனக்கு பிரியமானபடியெல்லாம் தாவீது ஒருபோதும் முடிவெடுக்கவில்லை. அப்போ இந்த கேரக்டர் தான் தாவீதை மற்ற மனுஷர்களை விட தேவனுக்கு முன்பாக விசேஷமான ஒரு மனிதனாக, ஒரு கர்த்தருடைய நல்ல ஒரு பிள்ளையாக காண்பிக்கிறது. இப்போ இந்த காரியத்தை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நம்முடையதல்ல. வேதத்தில் கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. யூ do not belong to yourself. You are bought with a price. நீங்கள் விலைக்கிரயம் செலுத்தி வாங்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நம்முடையதல்ல, நாமும் நம்முடையவர்கள் அல்ல. நாம் அத்தனை பேரும் கர்த்தருடையவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு முடிவும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு விருப்பமான காரியமாக இருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய ஆலோசனையின்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்படி நடக்கிற பிள்ளைகள் தான் தாவீதை போல கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை இந்த நாளிலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எந்த ஒரு முடிவாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்குது, சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு சின்ன முடிவாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான பெரிய முடிவுகளாக இருக்கட்டும், உங்கள் மூளையை கொஞ்சம் கழட்டி வச்சுருங்க. வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிறோம் நிறைய நேரங்களில் நம்முடைய புத்தி தான் ரொம்ப பெரிய புத்தி, நமக்கு தான் எல்லாமே தெரியும், நம்ம அறிவுக்கு எல்லாமே தெரியும், உலகமே தெரியும், இந்த உலகமே நமக்கு நன்றாக தெரியும், இந்த உலகத்தில் நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு பல விஷயங்களில் நம்முடைய சுய புத்தியினாலே, நம்முடைய சுய விருப்பத்தின்படி, நம்முடைய சுய ஆலோசனைகளின்படி நாம் முடிவெடுக்கிறோம். ஆனால் தேவன் வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாது, உன் சுய புத்தியின் மேலே சாய். சில ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வசனங்கள், வேத வசனங்களை எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு அவங்க சுய புத்தி தான், அவங்களுக்கு என்ன, எனக்கு இதெல்லாம் ரைட்டு தான், ஆனாலும் எனக்கு இதுதான் சரின்னு படுது அப்படின்வான். அப்புறமா அதில் விழுந்து, அதில் பட்டு, அதில் எழுந்து, அப்புறமா நல்லா வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்து, நான் அப்போவே அவர் சொன்னார், பேசாமல் கேட்டிருந்துருக்கலாம், அப்போவே அவர் சொன்னார், கேட்டிருந்துருக்கலாம். என்ன ஆகுறது, சில விஷயங்களை நம்ம நினச்சா மாற்றிக்கலாம். ஒரு யுத்தத்தில் கூட போய் அடி வாங்கிட்டு வந்து ஆண்டவர் காலில் விழுந்து தப்பிச்சிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஒரு முறை நாம் தவறு செய்தால், அல்லது ஒரு முறை நாம் முடிவெடுத்து சில காரியங்களை செய்து விட்டால் நம்மால் திரும்ப வந்து அதை சரி செய்யவே முடியாது. ஆனால் நம்மால் துணிவான். தேவ ஆலோசனை அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க எப்பொழுதும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். God is always willing and God is always ready to give you the counsel that you need in any point of your life. உன் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் உனக்கு தேவையான நல்ல ஆலோசனையை கொடுப்பதற்கு தேவன் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 32:8 நாம் வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலோசனை கேட்க மனதாய் இருந்தால், நீங்கள் நான் சொன்னது போல சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இல்லை, எப்போவுமே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தாலும், சில நேரம் மனுஷங்கிட்ட சில நேரம் நம்ம ஆலோசனை கேட்போம், ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க, 2 ஆலோசனை கொடுப்பாங்க, 3 ஆலோசனை கொடுப்பாங்க, 4வது 5வதுன்னு வரும்போது, யோ உனக்கு வேறு வேலை இல்லையா போயான்றுவாங்க. சும்மா நொய்யின்னு எதுக்கு எடுத்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர், நீங்கள் எத்தனை முறை அவரிடத்தில் எத்தனை காரியங்களை குறித்து ஒரே விஷயத்துக்கு நீங்கள் பல முறை அவரிடத்தில் ஆலோசனை கேட்டாலும், ஒருவேளை அவர் சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யாமல் தவறி போய் மீண்டும் வந்து நீங்கள் அந்த காரியத்தில் ஆலோசனை கேட்டாலும், எப்பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக, விருப்பம் உள்ளவராக அவர் இருக்கிறார். He is always ready to give you the counsel. வசனம் சொல்லுது, பிரயோஜனமாக இருக்கிற உனக்கு போதித்து நடத்துவேன்றார். உனக்கு தேவையானதை போதித்து நடத்துவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
ஆனால் அதை கேட்குற மனசு இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இல்லை. அதே 32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டான்றார். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னா, பெரும்பாலான ஆள் இப்படி தான் இருக்கான். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்கிறான் கர்த்தருடைய பிள்ளை. இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்லுவாரு, தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ அப்படின்றாரு. யாரை பார்த்து? கர்த்தருடைய பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எப்படி இருக்கன்னா தாறுமாறா ஓடுற. நான் உனக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நான் உன்னை போதிச்சு நடத்துகிறேன். ஆனால் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் அப்படின்னா, தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகம். அது எப்படின்னா, தாறுமாறானா அதுக்கு என்ன பிடிக்குதோ அப்படி ஓடுமா. இந்த குதிரை கூட, இந்த குதிரை ரொம்ப ஸ்பெஷல். ஆமாவா இல்லையா? குதிரை ரொம்ப ஸ்பெஷலாக இல்லையா? குதிரை பக்கத்தில் போய் நின்று பார்த்துருக்குறீங்களா? அப்படி குதிரை நிற்கும்போது பெருசாக ஜெயகாண்டிக்காக இருக்கும், அழகாக இருக்கும். அது சில வெள்ளை குதிரைலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த குதிரை ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லா வீரியம் வாய்ந்தது, பலம் வாய்ந்தது, விவேகம் உள்ளது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த குதிரைக்கு நீங்கள் கடிவாளம் போட்டால் தான் உங்கள் பேச்சை கேட்கும். கடிவாளம்னா என்னது? 2 கண்ணையும் அடைச்சிடணும். அது இங்கிட்டு பார்க்க விட்டீங்கன்னா இங்கிட்டு போயிடும், இப்படி பார்க்க விட்டிங்கன்னா இங்கிட்டு போயிடும். என்ன செஞ்சிடணும்? 2 கண்ணையும் அடைச்சி முன்னாடி மட்டும்தான் பார்க்கணும். அது பத்தாதுன்னு அது மூக்குக்குள்ளே ஒரு கயிறை விட்டு, வாய்க்குள்ளே ஒரு கயிறை விட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி கையில் பிடிச்சி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி அது செய்யும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்களாம். அவன் ஆலோசனை சொன்னால் கேட்கறது இல்லை. சுயபக்தியில் போய் சாஞ்சி விழுந்து அடிபட்டு சேரில் விழுந்து எழுந்திருச்சு வந்து, ஆண்டவரே நான் சேற்றில் விழுந்தேன், பாதாளத்தில் விழுந்தேன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தேன்னு டயலாக் ஊரானே ஒழிய, நான் ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனைகளை கேட்டு அதில் அவன் நடக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாயை கட்டினா தான் அவன் சொல்கிற பேச்சை கேட்குறான் அப்படின்னு கர்த்தர் வருத்தப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் கொடுப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்காம ஒரு சின்ன காரியத்தில் கூட நீங்கள் முடிவெடுக்கவே கூடாது. ஒரு சின்ன விஷயத்தில் கூட கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. நமக்கு எது சரின்னு படுது, நமக்கு எது நமக்கு பிடிச்சிருக்குது, அதாவது ஒரு சின்ன விஷயத்திலிருந்து நம்ம தேவனிடத்தில் கேட்டு தான் முடிவெடுக்க வேண்டும். இப்போ ஒரு பிள்ளையை போய் நீங்கள் ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு மகனை நீங்கள் ஸ்கூலில் போய் சேர்க்க போகிறீங்க. 4 வயசு ஆயிடுச்சு. ஒரு எல்கேஜி, ஒரு யூகேஜி, ஒரு ப்ரீகேஜி சேர்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட போய் உட்காருங்க. இன்றைக்கி நம்மளை சுற்றி ஒரு 20 ஸ்கூல் இருக்குது. நம்மளை சுற்றி எல்லா பட்ஜெட்லேயும் எல்லா ஸ்கூலுமே இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? அம்மாவும் அப்பாவும் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே என் பிள்ளைய எந்த ஸ்கூலில் சேர்க்குறதுப்பா சொல்லுங்கள், ஞானத்தை கொடுங்க அப்படின்னு முடிவு எடுக்கணும். ஆனால் நம்மளால எப்படி முடிவு எடுக்கிறோம்? நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோம்? எந்த ஸ்கூலில் நல்லா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க, எந்த ஸ்கூலில் இது நல்லா இருக்குது, எந்த ஸ்கூலில் அது நல்லா இருக்குது, எங்கள் அண்ணன் அந்த ஸ்கூலில் அவன் பிள்ளைய சேர்த்து படிக்க வைக்கிறான், நான் என்ன அவனோட குறைஞ்சாலா? நானும் அதே ஸ்கூலில் தான் சேர்ப்பேன். இப்படி வரட்டு கௌரவத்துக்கும், இப்படி நம்முடைய சுய விருப்பத்துக்கும், நம்முடைய காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து தான் பல முடிவுகளை எடுக்கிறோமே ஒழிய, தேவன் இந்த காரியத்தில் என்னை என்ன முடிவு எடுக்க சொல்லுகிறார், தேவன் இந்த விஷயத்தில் எங்களை என்ன முடிவு எடுக்க சொல்கிறாரு, என்ன கர்த்தருக்கு பிரியமான காரியம் எது? இப்போ நம்மில் பல பேர் வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறோம். ஒரு வீட்டில் தண்ணி வரல, தண்ணி பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, வீடு மாற போகிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலோசனை கேட்போம்? ஆண்டவரே இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்தோம், இத்தனை வருஷம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நல்லா இருந்துச்சு, இப்போ தண்ணி பிரச்சனை வருது, இப்போ ப்ராப்ளமாக இருக்குது, இந்த வீட்டில் இதுக்கு மேலே இருக்க முடியாது கர்த்தாவே, நாங்கள் என்ன செய்யணும், எந்த வீட்டுக்கு போகணும், எந்த ஏரியாவுக்கு போகணும், எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்? அன்றைக்கி ஒரு சகோதரி சொல்கிறாங்க, நான் பிறந்ததுலேருந்து இந்த ஏரியா தான், அதனால் இந்த சர்க்கிளை தாண்டி நான் வெளியில் வரமாட்டேன்.
நான் பிறந்ததுலேருந்து இந்த ஏரியா தான். அதனால் இந்த சர்க்கிளை தாண்டி வெளில வர மாட்டேன், இதுக்குள்ளே வேணும். இப்போ என்னென்னா, ஆண்டவருக்கு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு, ஆண்டவர் இந்த சர்க்கிள்குள்ளே பார்த்து ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்லும். இந்த கிளி ஜோசியம் பார்க்குறவங்க இருப்பாங்கள்ல, அங்கே அப்படி தான் ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருப்பான். அதில் ஒரு புக்கு ஒரு 4-5 இது வச்சுருப்பான். அதுலேருந்து எடுத்து அந்த கிளி அதுக்குள்ளே தான் எடுக்க முடியும். அதுக்குள்ளே அவன் என்ன எழுதி வச்சுருக்கானோ அதான் வரும். அது மாதிரி இவனே எழுதி வச்சான் ஒரு 4-5 ஆப்ஷன். இந்த ஏரியாவுக்குள்ள தான், இந்த 4 தெருவை தாண்ட மாட்டேன், இந்த 4 தெருவுக்குள்ளே 1வது தெரு வேணுமா 2வது தெரு வேணுமா 3, நீங்களே முடிவு பண்ணிங்க, உங்கள் சித்தம். இன்னும் பல விஷயம் இருக்குது, திருமண காரியங்கள் இருக்குது, படிப்பின் காரியங்கள் இருக்குது. இப்போது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போதே பிள்ளைங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் பாதியை முடிவு செய்கிற, அதாவது தங்களுடைய கரியரில் பாதியை டிசைட் பண்ணுற பொறுப்பு வந்துடுது இல்லையா? ஆமாவா இல்லையா? 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போதே இல்லை, காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு யாரும் டாக்டர் ஆக முடியாது. ஆமாவா இல்லையா? யாராவது காமர்ஸ் படித்து டாக்டர் ஆகிறீங்களா? இப்படி பல விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இப்போது நம்ம முடிவு எடுக்கிறோம், என்ன குரூப் எடுக்கிறோம். இப்போ பல நேரங்களில் பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்திருக்கிறார்கள். இப்போ பிள்ளைகளும் பெற்றோருமாக தேவ சமூகத்தில் உட்காந்து, எங்களுக்கு தெரியாதுப்பா, என்னன்னு தெரியாது, இது வரைக்கும் வந்துட்டோம், இது வரைக்கும் ஸ்கூலில் போட்டோம், எல்லாம் எல்லாருக்கும் ஒன்றா இருந்துச்சு, இப்போ வந்துருச்சு. இப்போ அவள் சொல்கிறா கணக்கு கஷ்டன்றா, இவ சொல்கிறா சயின்ஸ் கஷ்டன்றா. இப்போ நம்ம எதை வச்சு முடிவு எடுக்கிறோம்னா, யாருக்கு எது கஷ்டன்றதை வச்சு முடிவு எடுக்கிறோம். யாருக்கு எது கஷ்டன்றதை வச்சு முடிவு எடுக்கிறோம். யாருக்கு எது வரும் வராதுன்னு நம்மளே முடிவு பண்ணிடுறோம். இப்படி தான் முடிவு எடுக்கிறோம். இப்போ வசனம் இருக்குல்ல, உன்னுடைய பலவீனங்களில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். உன்னுடைய பலவீனங்களில் என்னுடைய பலன். இப்போ நீ கணக்கில் வீக்குனா ஒருவேளை கர்த்தர் அந்த வீக்னஸ்ல தம்முடைய வல்லமையை, உன்னுடைய அந்த பலவீனத்தில் தம்முடைய பலனை ஊற்றி உன்னை மிகப்பெரிய ஒரு கணக்கு, ஒரு டாக்டரேட் முடிக்கிற அளவுக்கு உன்னை கர்த்தர் உயர்த்த சித்தமாயிருந்தால் நீ என்ன முடிவெடுப்ப? எனக்கு கணக்கு கஷ்டம்னு நீ பயாலஜி உட்காந்து படிச்சுட்டு இருப்ப. உனக்கு எது கஷ்டம், உனக்கு எது ஈஸி, உனக்கு எது பிடிக்கும், உனக்கு எது பிடிக்காதுன்னு முடிவெடுத்தனா வாழ்க்கையில நாசமாகி விடுவாய். ஏன்னா உன் பார்வைக்கு நலமாய் தெரிகிறது, அநேக நேரங்களில் உனக்கு ஆபத்தாய் இருக்கும். அநேக நேரங்களில் உனக்கு ஆபத்தாய் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே, லோத்து ஒரு தேசத்தை முடிவு செய்தான். ஆபிரகாமும் லோத்து நிற்கிறாங்க. ஆபிரகாம் சொல்றாரு, நீ அந்த சைடு போனா நான் இந்த சைடு போயிடுறேன்ப்பா, நீ இந்த சைடு போனா நான் அந்த சைடு போயிடுறேன்ப்பா, நீயே முடிவு பண்ணுட்டார் லோத்துக்கிட்ட. லோத்து கண்ணை கொண்டு பார்க்குறான். எந்த தேசம் நன்றாக இருக்கிறது பார்க்குறான். பார்த்தா அவன் பார்வைக்கு ஒரு தேசம் தெரியுது, ஒரு தேசம் தெரிகிறது. அந்த தேசம் அழகாக இருக்கிறது. அந்த தேசத்தை லோத்து பார்த்துட்டு சொல்றான், ஆஹா, இது தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கிறது, இது தேவனுடைய தோட்டத்துக்கு போல இருக்குது. லோத்து சொல்றார், இது தேவனுடைய தோட்டம், இது எகிப்து தேசத்தை போல இருக்கிறது. முடிவு பண்ணி அந்த தேசத்துக்கு லோத்து போயிட்டார். போனா கொஞ்ச நாள் கழிச்சு தேசத்தில் அக்கினியும் கந்தகமும் வந்து கொட்டுகிறது. சோதோம் கொமோரா பட்டணத்தில் ஆண்டவர் ஆபிரகாமின் மேல் வைத்த இரக்கத்தினால், ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டதினால், ஆண்டவர் ஆபிரகாமுடைய மன வருத்தத்துக்காக லோத்துவை ரட்சித்தாரே ஒழிய, மற்றபடி லோத்து ஒருவேளை அந்த இடத்தை தெரிந்தெடுத்ததற்காக ஒருவேளை அதே தேசத்தில் அவன் மரித்து போயிருந்திருக்கலாம். லோத்துடைய பார்வையில் தேவனுடைய தோட்டத்தை போல தோன்றின சோதோம் கொமோரா பட்டணம் அக்கினி கந்தகத்தினால் அழிக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் பார்வைக்கு தேவனுடைய தோட்டத்தை போல அழகாய் தெரிகிற பல விஷயங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. I warn you in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை எச்சரிக்கிறேன். உன் பார்வைக்கு அழகாய் தெரிகிறது உன்னை நாசமாக்கும். உன் பார்வைக்கு அழகாய் தெரிகிறது உன் வாழ்வை நாசமாக்கும். ஒரு நாள் அந்த நாசமான நிலைமையில் நீ தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு முடிவெடுக்க கற்றுக்கொள்.
கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று முடிவெடு, கேட்டு முடிவெடு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ ஆபிரகாமும் லோத்து நிற்கிறாங்கன்னா லோத்து ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், ஆண்டவரே அவன் இங்கிட்டு போனா நான் இங்கிட்டு போறேன்றான், நான் இந்த சைடு போனா அவன் அந்த சைடு போறேன்றான், நான் எங்க போட்டுன்னு நீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு ஒருவேளை லோத்து கேட்டிருந்தா கர்த்தர் அவனை ஆசீர்வாதமான எடுத்து கொண்டு போயிருப்பார். ஆனா அவன் சூஸ் பண்றான், அவன் கண்களுக்கு பிரியமானதை சூஸ் பண்றான். உன் கண்களுக்கு பிரியமானது உனக்கு நாசமாக சாபமாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு எந்த தேசத்தை வைத்திருக்கிறீர்? நான் எந்த தேசத்துக்கு போக வேண்டும்? நான் எதை முடிவு செய்ய வேண்டும்? எனக்கு எது வரும், எனக்கு வராது. உனக்கு எது வரும் வராதுன்றது உன் கையில் இல்லை, தெரியுமா? நீ நினைச்சிட்டு இருக்க நீ பயங்கரமா அப்படியே பறந்து உன் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி நீ அப்படியே உனக்கு இது வருது அது வரல நீ நினைச்சிட்டு இருக்கிற. உனக்கு எது வரும் வராதுன்றது உன் கையில் இல்லை. எனக்கு பேச வராது, 17 வயசு வரைக்கும் எனக்கு பேச வராது. நான் ரொம்ப சின்ன வயசுல நான் கொஞ்சம் திக்குவாயா இருந்திருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர்களிடத்தில் நான் 12ஆம் வகுப்பு படிக்க வரைக்கும் பேசினதே கிடையாது. நான் ஸ்கூல் டாப்பரா இருந்திருக்கிறேன். பட் ஐ ஹவ் நெவர் ஸ்போக்கன் டு எனி ஆஃப் மை டீச்சர்ஸ் பர்சனலி. எனக்கு பேச்சு வராது. என்னை ஒரு காரியத்தை படித்து எழுத சொன்னால் எழுதிடுவேன், எனக்கு பேச்சு வராது. ஆனால் எனக்கு இது வருன்றது அவர் சித்தம், அவர் விருப்பம். எனக்கு எது வராதுன்னு நான் முடிவு பண்ண முடியாது, எனக்கு எது வரும்னு நான் முடிய முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் ஆண்டவரிடத்தில் நான் கேட்க வேண்டும். எனக்கு கணக்கு வராதுன்னு நான் முடிவு பண்ணக்கூடாது, எனக்கு பயாலஜி வராதுன்னு நான் முடிவு பண்ணக்கூடாது, எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு முடிவு பண்ணக்கூடாது. உனக்கு இங்கிலீஷ் வரணும்னா அவர் வர வைப்பார், உனக்கு கணக்கு வரணும்னா அவர் வர வைப்பார். உன்னுடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனம் என்னத்துக்கு? அந்த வசனம் இருக்கும்போது எனக்கு எதுவும் வரும் எனக்கு வராது, நான் எதுல வீக்குன்னு நீ முடிவு பண்றதுக்கு நீ யார்? முட்டாளே, உனக்கு எது வரும் வராதுன்னு முடிவு பண்றதுக்கு நீ யார்? பேச தெரியாத திக்குவாயும் மந்தனாவுமாய் இருந்த மோசேயை கொண்டு போய் பார்வோனிடத்தில் பேச கர்த்தரால் முடியும் என்று படித்த பின்பும் உனக்கு இது வராதுன்னு முடிவு பண்றதுக்கு நீ யார் முட்டாளே? ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேளு, கேட்டுக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும்? சயின்ஸ் படிக்கட்டுமா, மேக்ஸ் படிக்கட்டுமா, காமர்ஸ் படிக்கட்டுமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுமா? கேளு. ஆண்டவர் சொல்லுவார். உன்னால எது முடியாதுன்னு நினைக்கிறியோ அதையே கூட சொல்லுவார். உன்னால எது முடியாதுன்னு நினைக்கிறியோ அதையே கூட சொல்லுவார். அதில் உன்னை தலை சிறந்த ஆளாக உயர்த்த அவராலே முடியும். உன்னால எது முடியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ, அது வேணான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ, அதையே உன் கையில கொடுத்து அதில் இவனை போல இவளை போல யாரும் இல்லை என்று உன்னை உயர்த்தி வைக்க என் தேவனால் முடியும். ஒரு உலக மனுஷன் இப்படி சொல்லியிருக்கிறார், முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க, முடிவு எடுத்த பிறகு யோசிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முடிவு எந்த ஒரு காரியமும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க, முடிவு எடுத்த பின்னாடி யோசிக்காதுங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் முடிவு எடுத்த பிறகு யோசிப்பான். முடிவு அப்போவே அதை செஞ்சிருக்கலாமோ, அதை முடிச்சிருக்கலாமோ, இதை செஞ்சிருக்கலாமோ, அங்கே போயிருந்துருக்கலாமோ. இந்த நிலைமை யாருக்கு வரும் தெரியுமா? சுயத்தில் முடிவெடுக்கிறவனுக்கு தான் வரும் இந்த நிலைமை. சுயத்தில் முடிவெடுக்கிறவனுக்கு, தனக்கு பிரியமானதை முடிவெடுக்கிறவனுக்கு, தேவ ஆலோசனையில் முடிவெடுக்கிறவனுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. சில பிரச்சனை வரும்போது யோசிப்போம், ஐயோ அப்படின்னு இருக்கும். ஆனால் கர்த்தர் தானே இதை சொன்னார், கர்த்தர் தானே இதை சொன்னார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சமாளிக்கிற ஒரு மைண்ட் செட் வருமே ஒழிய நம்ம இந்த முடிவை தப்பாக எடுத்துட்டோமோன்னு யோசிக்கவே வராது. கர்த்தருடைய ஆலோசனையில் ஒரு முடிவு எடுக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும்
கர்த்தர் சொல்லி தானே இந்த முடிவு எடுத்தோம், அதனால் இதை சமாளிப்போம், இதை சமாளிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார்ன்ற ஒரு விசுவாசமும், விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியமும், அந்த தைரியத்தினால் உண்டாகிற பலனும் நமக்கு ஒருமை ஒழிய நம்ம இந்த முடிவை இப்படி எடுத்திருக்கலாமோன்னு ஒரு நாள் யோசனை வராது. ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவரால் நமக்கு உதவி செய்யாத ஒரு உதவி செய்ய முடியாத ஒரு காரியத்துக்குள்ளே நம்மளை நடத்தவே மாட்டார். God will never lead you into a place or into something where He cannot help you. அவரால் உதவி செய்ய முடியாத ஒரு காரியத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை நடத்தவே மாட்டார். அல்லது கர்த்தர் உன்னை ஒரு காரியத்துக்குள்ளே நடத்தினார் அப்படின்னா நிச்சயமாக அதில் வருகிற சகல காரியத்திலும் கர்த்தரை உன்னோடு கூட நிற்பார். உனக்கு தேவையான ஒரே ஒரு உறுதிப்பாடு இது, கர்த்தருடைய ஆலோசனையில் நான் எடுத்த முடிவு. I have taken this decision in the counsel of the Lord. ஆண்டவருடைய ஆலோசனையில் தான் அந்த முடிவு எடுத்தென்ற உறுதிப்பாடு மாத்திரம் நமக்கு போதும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஆலோசனையில் நீங்கள் முடிவு எடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு முடிவெடுக்கவும் உதவி செய்வார், எடுத்த முடிவில் நீங்கள் ஜெயிப்பதற்கும் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய ஆலோசனையில் நீங்கள் முடிவெடுக்கும் போது முடிவெடுக்க உதவி செய்த ஆண்டவர் நீங்கள் எடுத்த முடிவில் ஜெயம் எடுக்கவும் உங்களுக்கு உதவி செய்வார். நமக்கு தேவையான ஒரே ஒரு உறுதிப்பாடு தான், கர்த்தர் சொல்லி தான் நான் இதை செஞ்சேன், கர்த்தருடைய ஆலோசனையில் தான் இந்த முடிவு எடுத்தேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம். ஆனால் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் முதல்ல ஆரம்பித்த இடம் இந்த ஸ்டேஜ் அளவு தான் இருக்கும். மேபி இதை விட கொஞ்சம் சின்னதாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள அந்த ஆராதனை, இந்த சபை ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு 3500 கரண்ட் பில், வாடகை எல்லாம் சேர்ந்து அந்த 3500 கொடுப்பது எனக்கு ரொம்ப கடினமாக இருந்த நாட்கள் உண்டு. சில நாட்கள், சில மாதங்கள் நான் அதை கொடுத்ததில்லை. அந்த இடத்துடைய ஓனர் ஒரு கிறிஸ்டியன், ஒரு பிலீவர், அவரும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆகவே அவர் என்னை திட்டுவார் கொடுக்கலன்னு, ஆனால் அதுக்கு மேலே ப்ரெஷர் போட மாட்டார், விட்டுருவார். அப்படி ஒரு கிருபையில் சில காலம் ஓடினது. அதுக்கப்புறம் அந்த 3500 கொடுக்க ஆரம்பித்தேன் கரெக்டாக. அதுக்கப்புறம் அந்த 3500 அப்படின்ற அந்த வாடகை அந்த இடத்துலேருந்து 7500 ஒரு இடத்துக்கு போனோம். மெயின் ரோட்டில் இருக்குது, 7500 rupees. அதுக்கு 75,000 அட்வான்ஸ். இப்போ அதை கொடுக்கறது ரொம்ப கஷ்டப்பட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்து அந்த வாடகை கொடுக்க ஆரம்பித்தோம். 7500 rupees ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்த நாட்கள்லாம் உண்டு. 10ஆம் தேதி அந்த 7500 கொடுப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்த நாட்கள்லாம் உண்டு. இத்தனைக்கும் அப்போ எனக்கு வீடு கூட கிடையாது, கல்யாணம் ஆகலை, எனக்குன்னு செலவே கிடையாது. அப்படி தான் வாழ்ந்த நாட்கள். அந்த 7500 கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இப்படியெல்லாம் வந்துச்சு. அப்போ இடம் பத்தலை. ஒரு புத்தாண்டு ஆராதனைக்கு ஒருத்தர் மடியில் இன்னொருத்தரை உட்கார வச்சு, அவர் மடியில் இன்னொருத்தரை உட்கார வச்சு ஆராதனை நடத்தினோம் புத்தாண்டு. அதுவும் யோசிச்சு பாருங்கள், அப்போ நைட் சர்வீஸ், நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து காலைல 2 மணி வரைக்கும் நான் ஆராதனை. அதில் ஒரு ஆளை மடியில் உட்கார வச்சு, அவன் மடியில் இன்னொரு ஆளை உட்கார வச்சுலாம் நிறுத்தினான். அப்போ எனக்கு ரொம்ப தூக்கம், ஆண்டவரே ஒரு இடம் தாங்கப்பா, கொஞ்சம் இவங்கெல்லாம் ஃப்ரீயாக உட்காந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு இடம் வந்துச்சு. அது நம்ம தேவைக்கு பெரிய இடமா இருந்துச்சு, தேவையை விட கொஞ்சம் பெரிய இடமா இருந்துச்சு. போய் அந்த ஓனரை போய் பார்த்தேன், ஒரு இஸ்லாமிய வயதான ஒரு ஆள். அவர்கிட்ட போய் பேசினேன். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, மயிலாப்பூரில் இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம், இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறது பெரிய விஷயம். நீங்கள் வாடகையெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் இடம் கொடுக்க மாட்டான். இப்போ சமீபத்தில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெரிய இடம் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போய் பேசினேன். எவ்வளோ வாடகை, அட்வான்ஸ்லாம் கேட்டேன். அவங்க சொன்னதெல்லாம் என்னால் கட்ட முடிகிற லெவலில் தான் இருந்துச்சு. நான் கட்டிடுறேன் அப்படிலாம் எல்லாம் பேசிட்டு இருந்தேன். கடைசியில் என்ன சொன்னீங்க, எதுக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. ப்ரேயர் ஹால் அப்படின்னேன். சர்ச்சையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஃபஸ்ட்டு ப்ரேயர் ஹால் அப்படின்னேன். ப்ரேயர் ஹாலா, கிறிஸ்டியனா அப்படின்னாரு. ஆமாம், அதெல்லாம் தர முடியாது போப்போ அப்படின்ட்டு. அதெல்லாம் தர முடியாது போப்போ அப்படின்ட்டாங்க. இது மாதிரி 100 பேரை பார்த்துருக்குறேன் நான். இதெல்லாம் நமக்கு புது விஷயம் கிடையாது. இது மாதிரி ஏற்கனவே 100 பேரை பார்த்துருக்குறேன். அது மாதிரி கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த இடத்துக்கு நான் போன போது அந்த ஐயா பார்த்தாரு. ரொம்ப வயசான ஒரு 72-74 வயசு அவருக்கு அப்போவே.
அவர் பார்த்துட்டு சொன்னார், சரி ப்ரேயர் தானே நடத்திக்கோ, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு மாதம் ஆனால் வாடகை கரெக்டாக வந்துடணும் அப்படின்னாரு. நான் நினச்சேன் ஒரு 20,000 சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். போனால் 30,000 வாடகை, 3 லட்ச ரூபா அட்வான்ஸு. 3 லட்ச ரூபா அட்வான்ஸு 1ஆம் கொடுத்தேன்னா நான் சாவி கொடுத்துருவேன். மாதம் 10ஆம் 30,000 வாடகை வரலைன்னா ஒரே மாதம் காலி பண்ணிவிடுவேன். இதுதான் அக்ரிமெண்ட்டு. அப்படியே கேஷுவலாக சொன்னார். அப்போது என்னோட ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போல்லாம் நான் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே ஷேர் பண்ணுவேன், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன். அப்போ நான் சொன்னேன் 3 லட்ச ரூபா அட்வான்ஸு, 30,000 வாடகை அப்படிலாம் சொன்னேன். அப்போது ஒரு சிலர் என் கூட இருந்தவங்க அட்வைஸ் பண்ணாங்க, மாஸ்டர் நம்ம 2 மடங்கு வாடகை போகலாம். இப்போ 3,500 கொடுத்தீங்க, 7,000 போனீங்க, அது கூட பரவாயில்ல. 2 மடங்கு நீங்கள் வாடகை பெருசாக போகலாம், இல்லை ஒரு கொஞ்சம் கூட அதிகமாக போகலாம். நீங்கள் 4 மடங்கு வாடகை போகிறீங்கன்னா இப்படி 7,500 30,000 4 டைம்ஸ். எவ்வளோ? 4 டைம்ஸ் நீங்கள் வாடகை போனால் யாராவது எந்த முட்டாளாவது இந்த முடிவு இப்படி எடுப்பானா அப்படின்னா, இவங்க சொல்கிறத கேட்க நமக்கே நம்ம முட்டாள்னு தான் தோணுது சில நேரம். அதான் ஒருத்தர் சொன்னார்ல, நான் நல்லா படித்தவங்க 4 பேர் சொன்னாங்கன்ற மாதிரி நிறைய நிஜமாகவே நல்லா படித்த 4 பேர் என்னை முட்டாள்னு சொன்னாங்க. நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலும் கேல்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்கணும். எப்படி 30/7,500 போட்டு கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுக்கணுமா? நான் பார்த்தேன், யோசித்தேன், ஜோம் பண்ணேன், எல்லாத்தையுமே ப்ரேயரில் தான் வச்சுருந்தேன். ஜோம் பண்ணேன். கர்த்தர் சொன்னார் நீ போடான்னாரு. போனேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு மாதம் கூட வாடகை லேட்டாக கொடுத்ததில்லை. இதில் கொடுமை என்னென்னா, அந்த புண்ணியவான் 11 மாதத்துக்கு 10% வாடகை இன்க்ரீஸ் பண்ணிடுவான். மொதல் 11 மாதம் 30,000, அடுத்த 11 மாதம் 33,000, அதுக்கு அடுத்த 33,000 கிடையாது, 33,000, அதுக்கடுத்த 11 மாதம் 36,300, அதுக்கடுத்த 11 மாதம் 40,000, அதுக்கடுத்த 13 மாதம், அது கடைசியாக நான் 45,900 ரூபா கொடுத்தேன் அவர்கிட்ட. அத்தனை அவ்வளோ முறை அங்கே வாடகை இன்க்ரீஸ் பண்ணாங்க, கொடுத்தோம், செஞ்சோம். ஆனால் ஒரு முறை கூட வாடகை கொடுக்காமல் இருந்ததில்லை, தாமதமாய் கொடுத்ததும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனையில் நீங்கள் முடிவெடுத்தால் அதில் எவ்வளவு பெரிய ரிஸ்கான தேவைகளும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வந்தாலும் கர்த்தர் உங்களை காக்கிறவராக இருக்கிறார். உங்கள் சுய புத்தியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா you will definitely regret for taking that decision. ஆண்டவருடைய ஆலோசனையின்படி இல்லாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ரெக்ரெட் பண்ணுவீங்க. மேபி நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இது மாதிரியான முடிவுகள் நாம் நிறைய எடுத்திருக்கலாம். ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமல் சுயமாக எடுத்திருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு, இந்த எச்சரிப்பை கேட்ட பின்பும் நீங்கள் இன்னொரு முறை உங்கள் சுயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுக்காதீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அமருங்கள். தேவன் உங்களோடு கூட பேசுவார். தேவ ஆலோசனையின்படி முடிவெடுங்கள். யூ மேக் ஷுர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் இது ஆண்டவருடைய ஆலோசனையில் தான் நான் நடக்கிறேன் என்பதை மாத்திரம் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். இஃப் யூ ஆர் வாக்கிங் இன் த கவுன்சில் ஆஃப் த லார்ட், தேவனுடைய ஆலோசனையில் நடந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் அந்த முடிவெடுக்க மாத்திரம் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார், எடுத்த முடிவில் ஜெயமாய் நடக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் அல்லது சில நேரங்களில் தவறும் செய்திருக்கிறார். ஒரு 2 குறிப்பை மாத்திரம் சுருக்கமாக பார்த்து விட்டு நான் முடிக்கலாம். இந்த தாவீது முதல்ல எத்தனை முறை தாவீது தேவனிடத்தில் விசாரித்தார் என்று வேதத்தில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். இப்போ தாவீது தேவனிடத்தில் விசாரித்தார். டேவிட் என்கொயர்ட் ஆஃப் த லார்ட். 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். இது தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். 2ஆம் வசனத்தில் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். மீண்டுமாக 4ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். டேவிட் இன்கொயர்ட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு கிளியராக இருக்கும். 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போ தாவீது மீண்டுமாக கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். கர்த்தர் மீண்டுமாக தாவீதுக்கு பதில் சொல்லுகிறார். இப்போ 23ஆம் அதிகாரத்திலே இதுவரைக்கும் 4 இடங்களில் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார்.
டேவிட் இன்கொயர்ட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு 4 முறை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில். 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இதை நம்ம ஏற்கனவே வாசிச்சதான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். ஸோ தாவீது மீண்டுமாக கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் குடியிருக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு, இப்போ இந்த 2ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த இடத்துல சவுல் மரித்த பின்பு தாவீது தன்னை கொலை செய்ய சவுல் தேடிட்டு இருந்தார். இப்போ அவர் செத்துட்டாரு. இப்போ அவர் யூத குலத்தை சேர்ந்தவர் தாவீது. இப்போ நான் யூதா பட்டணத்தில் போய் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறார். யூத தேசத்தில் போய் நான் இருக்கலாமான்னு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, நீ போன்றார். உடனே அடுத்து கேட்குறாரு, யூத பட்டணத்துக்கு நான் போகிறேன், எந்த பட்டணத்தில் நான் குடியிருக்கணும்? யூத தேசத்துக்கு போகிறேன், எந்த பட்டணத்துக்கு நான் குடியிருக்கணும் அப்படின்னா நீ எப்ரோனுக்கு போன்றார் கர்த்தர். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா முடிவிலும், தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தருணத்தில் கர்த்தரிடத்தில் விசாரித்து தான் முடிவு எடுக்க வேண்டும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா? ஸோ திரும்பவும் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார், நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகலாமா? 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிப்போம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே படித்த விஷயம் தான். மீண்டுமாக தாவீது கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சாரா, விசாரித்தார்னு பார்க்குறோம். 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போ 3 வருஷம் பஞ்சம் வருது. தேசத்தில் 3 வருஷ பஞ்சம் வந்த பொழுது தாவீது மீண்டுமாக கர்த்தரிடத்தில் விசாரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 9 வசனங்களில் நாம் வாசித்தோம், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். இப்போது இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி பெரும்பாலான சூழ்நிலைகளில் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கவில்லை. கர்த்தரிடத்தில் விசாரித்து எடுத்த முடிவுகள் எல்லாவற்றிலும் தேவன் அவருக்கு ஜெயம் கொடுத்தார். இப்போ இன்னைக்கு நம்ம இடத்துல தேவ ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், ஒரே லைன், ஒரே காரியம். வாழ்க்கையில் நீ எந்த முடிவு எடுத்தாலும், சின்ன விஷயம் பெரிய விஷயம் எது இருந்தாலும், உன் விருப்பத்தின்படி அல்ல, உன் சுய விருப்பத்தின்படி அல்ல, வேற காரியத்தின்படி அல்ல, ஆண்டவருடைய ஆலோசனையின்படி, தேவ ஆலோசனையின்படி நாம் முடிவெடுக்க போகிறோம். ஆமென். சரி, இன்னும் 2 விஷயம் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த 2 விஷயம். தாவீது கொஞ்சம் வேறு விதமாய் செயல்பட்ட 2 விஷயம். அதை தியானித்து நம்ம அதிலிருந்து சில விஷயங்களை புரிந்து கொண்டு இன்றைக்கி ஜெபிச்சு முடிப்போம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பெரும்பாலும் தேவனுடைய ஆலோசனையிலே முடிவெடுத்த தாவீது ஒரு முறை மனுஷருடைய ஆலோசனையில் ஒரு முடிவெடுக்கிறார். இது மாதிரி இது ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஒரு காரியம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாய் இருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். இப்போ தாவீது ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவுனா, அது ரொம்ப முக்கியமான ரொம்ப நல்ல விஷயம். கர்த்தருடைய பெட்டி அதை காணோம், அதை நம்ம என்ன செய்வோம், திரும்ப எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை ஒரு ஸ்தானத்தில் வைப்போம் அப்படின்னு சொல்லி தாவீது முடிவு எடுக்கிறாரு. இப்போது இந்த காரியத்துக்கு தாவீது கர்த்தருடைய ஆலோசனை கேட்கல. வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கு சமமாக இருந்தால், கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நாம் என்ன செய்வோம், இதெல்லாம் கொண்டு வந்து செய்வோம் அப்படின்றாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, சூப்பர். வசனம் சொல்லுது, 4ஆம் வசனம், எல்லாரும் இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கு செம்மையா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான், எல்லாருக்கும் ஓகே, நல்ல விஷயம், முக்கியமான விஷயம், கர்த்தருடைய பெட்டிக்கு அடுத்த விஷயம், இது எல்லாருக்கும் ஓகே. இப்போ தாவீது அதை செய்யறாரு.
இந்த காரியத்தின் முடிவு என்னவாயிற்றுன்னு சொல்லுங்க பார்ப்போம். 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வராமல் அதில் கித்தியனாகிய ஓபேத்ஏதோம் வீட்டில் வைத்தார்கள். இப்போ எல்லாருக்கும் பிரியமான இந்த காரியத்தை எல்லாருக்கிட்டையும் அப்ரூவல் வாங்கி எல்லாருடைய ஒப்புதல் வாங்கி உங்களுக்கு சம்மதியாக இருந்தால் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்டு தாவீது கர்த்தருடைய பெட்டியை எடுத்துகிட்டு வருவோம்னு எடுத்துகிட்டு வந்தா கடைசியில் அந்த ஊசா அப்படின்றவன் அடி வாங்கி செத்து போனான். கடைசியில் கர்த்தருடைய பெட்டி வர வேண்டிய இடத்துக்கு வராமல் வழியிலேயே ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு போயிடுது. இந்த முடிவை தாவீது மனுஷருடைய ஒப்புதலின்படி மனுஷருடைய சம்மதத்தின்படி அது நிறைய பேருடைய சம்மதத்தின்படி எடுத்தான். இந்த நான் சொல்கிறேன், இந்த முடிவை தாவீது இந்த யோசனை வரும்போதே ஆண்டோடைய தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான் அப்படின்னு இந்த சம்பவம் ஆரம்பிச்சிருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ என்ன செய் தாவீது, நீ போ லேவியரை கூட்டிகிட்டு போ, ஆசாரியரை கூட்டிகிட்டு போ, அவங்கள சுமக்க சொல்லு, கொண்டு வர சொல்லு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு கர்த்தர் தெளிவான ஆலோசனை கொடுத்திருப்பார். இந்த காரியமும் ஜெயமாக வந்திருக்கும். ஆனால் இது கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம மனுஷனுடைய ஒப்புதலின்படி மனுஷனுடைய ஒப்பீனியன் படி மனுஷருடைய பேராதரவின்படி இந்த காரியம் நடந்தது. கடைசியில் இந்த காரியம் ஃபெயிலியர். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முடிவுகள் தேவ ஆலோசனையின்படி இருக்க வேண்டுமே தவிர மனுஷருடைய ஒப்புதலின்படி இருக்க வேண்டும் என்று இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருடைய காரியத்தில் ஒரு முடிவு எடுத்தால் கூட 4 பேருடைய ஒப்பீனியன் கேட்குறான். நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் என்ன சொன்னால் உனக்கு என்ன? கர்த்தர் சொன்னதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே? கர்த்தர் சொல்கிறத செஞ்சுட்டு போக வேண்டியதானே? அவர் என்ன சொன்னால் உனக்கு என்ன? நான் முழு நேர ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னபோது என்னை சுற்றி இருந்த எல்லா மனுஷரும் எனக்கு சொன்னது நெகட்டிவான ஃபீட்பேக் தான். டேய் உருப்படாமல் போக போகிற, மயிலாப்பூர் போறியா, அந்த கோயிலில் போய் நீ பிச்சை எடுக்க போகிற, உனக்கு வேலை செய்கிறதுக்கு வலிக்குது, அதனால நீ பைபிள் எடுத்துகிட்டு போகிற, இப்படின்னு தான் எல்லாரும் என் காதில் சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் சொன்னார், அதான் ஆண்டவர் சொல்லிட்டார்ல. ஒருத்தர் மட்டும் சொன்னார், அதான் ஆண்டவர் போடான்ட்டார்ல, போக வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறேன்னாரு. அவர் சொன்னது அன்னைக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் நான் சொல்கிறேன் அதான் கரெக்டு. ஆண்டவர் ஒரு காரியத்தில் உனக்கு ஆலோசனை கொடுத்த பிறகு எதுக்கு உனக்கு மனுஷனுடைய அப்ரூவல், அப்பாவோட அப்ரூவல், அம்மாவோட அப்ரூவல், சித்தி சித்தப்பா மாமா மச்சாவுடைய அப்ரூவல்? நாசமாக போகிறதுக்கு. ஆண்டவர் சொல்லிவிட்டால் அந்த ஆலோசனை நிலைத்திருக்க வேண்டும். சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், மாமன் என்ன சொல்லுவான்? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் அதில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இப்படித்தான் நான் செய்வேன்னு ஸ்ட்ராங்காக நில்லுங்க. எவன்லாம் எதிர்த்தானோ அவன் நாளை கழிச்சு உங்கள்கிட்ட சொல்லுவான், நீ செஞ்சதாண்டா ரைட்டுன்னுவான், நீ செஞ்சதான் கரெக்ட் அப்படின்வான். ஏன்னா நீ கர்த்தருடைய ஆலோசனையில் முடிவெடுக்கும் போது கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்பார். அதனால் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த மனுஷன் அங்கிள் இப்படி சொல்கிறாங்க, மாமா இப்படி சொல்கிறாங்க, அப்பத்தா இப்படி சொல்கிறாங்க, ஆயா இப்படி சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்றது உனக்கு போதும். ஒருவேளை நீங்கள் மனுஷர்களுக்காக அவங்களுடைய ஒப்பீனியனுக்காக கர்த்தருடைய ஆலோசனையை மீறினால், எந்த மனுஷனுடைய ஆலோசனைக்காக எந்த மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலோசனைகளை மீறினீர்களோ அந்த மனுஷங்களை வச்சே ஆண்டவர் உங்களை அடிப்பார். அப்போதான் நமக்கு வரைக்கும், ஓஹோ இவன் சொன்னதுக்காக அன்றைக்கி ஆண்டவருடைய ஆலோசனை மீறினோம்ல, அதனால ஆண்டவர் இவனை வச்சே நம்மளை அடிக்கிறாரு அப்படின்றது நமக்கு உரைக்கும் அப்படின்ட்டு இருக்கும். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நமக்கு என்னதான் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நடக்கும்போது சில நேரங்களில் நமக்கு
நம்மை விட ஆவிக்குரிய வாழ்வில் உயர்ந்திருக்கிற, தேவனோடு அனுதினம் பேசுகிற சில தேவ மனுஷர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படும். நல்லா சொல்கிறேன், தேவனோடு அனுதினம் பேசுகிற தேவ மனுஷருடைய உதவி நமக்கு தேவைப்படும். ஏன்னா பல நேரங்களில் நம்ம முடிவு எடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம மனசு ஏற்கனவே முடிவு எடுத்துரும். ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கறதுக்கு போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மனசு என்ன செஞ்சிடும், நமக்கு ஏதாவது பிடிச்சிரும், பார்வைக்கு இனிமையும் அப்படி சில முடிவுகள் எடுத்துரும், மனசு எடுத்துரும். அப்புறம் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அது உங்கள் பேச்சை கேட்காது. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வசனம் பிடிச்சாலும் நான் பிடிச்ச முயலுக்கு 9 கால்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி தான் இந்த தாவீதுக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு. ஆனால் தாவீதுக்கு விருப்பம் வந்தது நல்ல விஷயம். நமக்கு அந்த மாதிரி நல்ல விஷயத்துலலாம் விருப்பம் வராது, அதை விட்டுருவோம். இப்போது தாவீதுக்கு அவர் வீட்டில் இருக்கிறார், வீட்டை பார்க்குறாரு, வீட்டு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீடுகளில் வாசமாக இருக்கும்போது கர்த்தருடைய பெட்டி திரைச்சீலைகளின் கீழ் இருக்கிறதே, நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டட்டும்னு தாவீது விருப்பப்படுறாரு. இது நல்ல விருப்பம். என்னை பொறுத்தளவுக்கு தாவீதை பாராட்டலாம் இப்படிப்பட்ட விருப்பம் கொண்டதுக்காக. ஆனால் இது தேவ சித்தம் இல்லை. இது தேவ சித்தம். எல்லா நல்ல முடிவுகளும் தேவ சித்தமாக இருக்காது. சில பேர் கேட்பான், என்னங்க இதைத்தானே செய்கிறேன்றேன், இதுக்கே நீங்கள் தடை சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், ஆலயம் கட்டுறதுக்கே தடை போட்டார் கர்த்தர். உன் மனசில் தோன்ற நல்ல எண்ணம் எல்லாம் கர்த்தருக்கு விருப்பமான எண்ணமாக இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். நம்ம பார்வைக்கு நல்லா தெரியுது, கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி தாவீது ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு. இந்த எண்ணத்தில், இந்த விருப்பத்தில் எந்த பிழையும் கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு. ஆனால் இதை தாவீது நல்ல வேலை நாத்தான் இடத்துல ஷேர் பண்ணுறாரு. நாத்தான் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ணும்போது நான் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட போகிறேன். உடனே அவர் ஃபஸ்ட்டு உற்சாகத்தில் அடிச்சு விட்டார், உங்களுடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்ட்டார். ஆனால் வீட்டுக்கு போனால் ஆண்டவர் பேசுகிறாரு நாத்தான் கிட்ட, அவன் எனக்கு ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது, அவனுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் அதை கட்டட்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இது தேவ விருப்பத்தின்படி நடக்கிறது. ஆனால் ஒருவேளை தாவீது தேவாலயத்தை கட்டியிருந்தால் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஆமென். ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். நம்ம எதிர்பார்க்க முடியாத பல பிழைகள் அங்கே நடந்திருக்கும். தேவ சித்தம் இல்லாமல், தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய அப்ரூவல் இல்லாமல் ஒருவேளை தாவீது தக்கார்னு அந்த காரியத்தை செஞ்சிருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் பின்னாட்களில் வந்திருக்கும். ஆனால் தாவீது நாத்தானிடத்தில் ஷேர் பண்ணுறாரு. நாத்தான் தேவனுடைய ஆலோசனையை தேவனிடத்தில் பேசி, கர்த்தர் பேசி அந்த விருப்பத்தை இதை நீ செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, தாவீது அதை ஏற்றுக்கொண்டார். ஹி ஹம்பிளி அக்செப்டட் தட் காட்ஸ் வில். இன்றைக்கி நிறைய பேருக்கு கர்த்தர் சித்தம் இல்லைன்னா அதென்ன, அப்படி என்ன, இப்படி என்ன, கர்த்தருடைய ஆலயத்தை தானே கட்டுறோம், நல்ல விஷயம் தானே, அதானே இதானேன்ட்டு அவன் பெருசாக சோசியலிசம் பேச ஆரம்பிச்சிடும். ஆனால் தாவீது நாத்தான் சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டான். நிறைய நேரங்களில் இந்த மாதிரி பெரிய பல முடிவுகளை எடுக்கும் போதெல்லாம் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து தேவ சித்தம் இன்னதென்று, தேவனுடைய ஆலோசனை இன்னதென்று அறிந்து செயல்படுகிறேன். பெரும்பாலும் என்னுடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், சபையின் காரியங்களில், என் குடும்பத்தின் காரியங்களில் பல நேரங்களில், பல தருணங்களில், பெரும்பாலான தருணங்களில் கர்த்தரிடத்தில் காத்திருந்து கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கிறேன். ஆனாலும் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் எனக்கு என்னை விட ஆவிக்குரிய வாழ்விலும் ஆண்டவரோடு நடக்கிறதிலும் என்னை விட சிறந்த மேலான சில தேவ மனுஷர்களுடைய ஆலோசனைகள் எனக்கு தேவைப்படுகிறது. அதில் தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி கேட்கறதுனால நம்ம முத்து உதிர்ந்து போயிடாது, நம்ம கிரீடம் விழுந்துடாது, நம்ம கௌரவம் காணாமல் போயிடாது. எப்படியும் தேவ ஆலோசனையின்படி செயல்பட வேண்டும். அதுதான் ஒரே நோக்கம். நீ நிறைய பேருக்கு முத்து உந்துரும், நம்ம போய் கேட்டோம்னா முத்து உதிர்ந்துரும், கிரீடம் கவுந்துரும், கௌரவம் போயிடும். நான் போய் கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் நாம் கொஞ்சம் தடுமாறும் பொழுது நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக நம் பக்கத்தில் வச்சிருப்பார். தாவீது இப்படி சொல்லும்போது நாத்தான் அங்கே இருந்தார் பாருங்க. தாவீது அப்படி பேசும்போது நாத்தான் அங்கே இருந்தார் பாருங்க. அது மாதிரி நம்ம லைஃப்பில் சில ஆட்களை கர்த்தர் வைத்திருப்பார். அவங்கக்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்பது தவறில்லை, ஆலோசனை கேட்பதினால் நம்ம கௌரவம் குறைஞ்சிராது, ஆலோசனை கேட்பதினால் நம்ம கிரீடம் விழுந்துராது. எப்படியும் நம் வாழ்வில் தேவ ஆலோசனையில் நாம் நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி நான் ஒரே காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். நீங்களும் நானும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதான் இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இஃப் யூ ஆர் ஃபெயிலிங் டு பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில் அப்படின்வாங்க. அது மாதிரி தேவ ஆலோசனை இல்லாமல் தேவ ஆலோசனைக்கு புறம்பாக ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால் நீங்கள் நாசமாவதற்கு முடிவெடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட போய் உட்காருங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனால் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், எது நீங்கள் உங்கள் ஆலோசனை என்னன்னு சொல்லுங்கன்னு உட்கார்ந்து பாருங்கள். சில நேரங்களில் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக தேவ ஆலோசனை இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படியுங்கள். அது உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக இருக்கும். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை உயர்த்தி வாய் திறந்து ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நீர் கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக நன்றி. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விலையேற பெற்ற பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் சுயமாக பல முடிவுகளை எடுத்து நாங்கள் ரெக்ரெட் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் வருத்தப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஃபெயில் ஆகிருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் தோற்று போயிருக்கிறோம், நாங்கள் அவமானப்பட்டிருக்கிறோம், நாங்கள் இழிவடைந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த விலையேற பெற்ற பாடத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, போதித்து நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இப்படி கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது, கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஆலோசனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது, அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதில் நடக்கிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உங்கள் ஆலோசனையிலே நான் நடக்க உதவி செய்யுங்கப்பா. நான் வலப்புறமாகிலும் இடப்புறமாகிலும் விலகும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் காதுகளுக்கு பின்பாக உண்டாகும் என்று சொன்ன தேவனே, தேவரீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உடைய ஆலோசனைகள் வேண்டும். உங்கள் ஞானத்தை தாங்க, உங்கள் ஆலோசனைகளை தாங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு சின்ன முடிவிலிருந்து பெரிய முடிவு வரைக்கும் எடுக்கும்போது எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து எப்போதும் உடைய ஆலோசனையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை நாங்கள் சில முடிவுகளை தவறாக எடுத்தால் தாவீதை நாத்தான் தீர்க்கதரிசி திருத்தினது போல கர்த்தாவே எங்களை நீர் திருத்த வேண்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் திருத்தி சரியான உம்முடைய பாதையில் உம்முடைய ஆலோசனையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் யாரெல்லாம் நான் தேவ ஆலோசனையிலே என் வாழ்க்கை முழுவதும் நடக்க விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களோ, ஹல்லேலூயா, ஒரு விஷயம் கூட நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தாவீதை போல எப்பொழுதும் உங்கள் ஆலோசனையில் நடக்க விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் விசாரித்து அறிகிற ஆண்டவரே அந்த ஆலோசனையில் நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் சுய விருப்பம் இல்லை ஆண்டவரே. நிறைய முறை என் சுய விருப்பத்தில் விழுந்து நான் நாசமாக இருக்கிறேன். எவ்வளோ விஷயங்களில் என் சுய விருப்பத்தில் விழுந்து நான் தோற்று போயிருக்கிறேன் ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில் அப்படி நான் விழ விரும்பலை, நான் தோற்று போக விரும்பலை. கர்த்தராகிய ஆண்டவர் என்னை கரம் பிடித்து நடத்துவீராக, உம்முடைய ஆலோசனைகளை நடத்துவீராக, உம்முடைய கிருபையுள்ள ஆலோசனைகளை நடத்துவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் உண்மையாக இந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் உங்கள் கரத்தில் தம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் எந்த சூழ்நிலையும் உடைய ஆலோசனைகளை அனுப்புவீராக. அவருடைய காதுகளில் உடைய ஆலோசனைகள் தொனிக்கட்டும். எப்பொழுதும் உடைய ஆலோசனை நடக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆலோசனைகளில் நடந்து தாவீதை போல, தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது வர வர பலப்பட்டான், கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்தார் என்று தாவீதை குறித்து நாங்கள் வாசிக்கிறது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பலப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்குள்ள விருத்தி அடையத்தக்கதாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபையின் கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.